இன்னைக்கு நம்ம ஸ்டைல்ல கேரட் அல்வா செய்ய போறோம். இதை வச்சு என்ன செய்ய போறீங்க சித்தி இன்னைக்கு? இது என்னன்னு தெரியுமா உனக்கு? இது ஒரு கேரட். நான் கேட்டேன் கடைக்காரங்கள்ட்ட இது என்ன அப்படின்ட்டு, என்ன கேரட் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா கேரட்ல நம்ம இந்த மாதிரி தானே பார்த்துருக்கோம், வடிகா மொத்தத்துக்கு இந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். அதனால இது வித்தியாசமா இருக்கு, போய் கேரட் என்னன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க இது சிகப்பு கேரட் அப்படின்னாங்க, இல்லாட்டி அல்வா கேரட்டா. அப்போ கிட்ட அல்வா தான் செய்ய முடியுமா, மற்ற எதுவும் சமைக்க முடியாதா அப்படின்னு கேட்டேன். இல்லை குழம்புல எல்லாம் போடலாம் அப்படின்ட்டுன்னு சொன்னாங்க. அப்போ சரி நான் வாங்கி செஞ்சு பார்த்தேன், நல்லா வந்துச்சு. சரி அதே ரெசிபி உங்களுக்கு கொடுக்கலான்ட்டு இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கேரட்டை பற்றின சில தகவல்கள். இந்த கேரட்டோட பூர்வீகம் பாகிஸ்தான். வாடிக்கையான கேரட்டை விட இந்த கேரட்டில் இனிப்பு அதிகம். அது கண் பார்வை குறையிற தடுக்குது. பல வகையான கேன்சர்களையும் தடுக்குது. குறிப்பாக புரோஸ்டேட் கேன்சரை கட்டுப்படுத்துதா. ஆரோக்கியமான சர்மத்தையும் கொடுக்குது. அது போக நம்ம வெயிலில் போயிட்டு வந்தால் தோல்லாம் கருத்து போதில்ல, அதெல்லாம் நல்லா நிவர்த்தி செய்யுது. மற்றதை நீங்கள் கூகுளில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமைக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி இதை ஆங்கிலத்தில் எங்கள் அக்கா சொல்ல விளக்கம். Red carrots originated in the Pakistan region. They are usually sweeter than regular carrots. It reduces the degeneration of eyesight. It helps to prevent heart disease and a wide variety of cancers, including prostate cancer. It also helps maintain a healthy skin. அல்வா கேரட்டை வச்சு அல்வா செய்கிறத வாங்க பார்க்கலாம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த கேரட் நான் 300 கிராம் எடுத்துருக்கிறேன். இதை வெட்டிட்டு நான் அரைச்சிட்டு செய்ய போகிறேன். சில பேர் திருவி போட்டு அப்படியும் போட்டு செய்வாங்க, இல்லாட்டி அதை சாறு புளிஞ்சு கூட செய்வாங்க. நான் அரைச்சிட்டு அப்படியே போட்டு செஞ்சால் ரொம்ப அந்த சத்தம் வீணாக போகாது. அந்த கேரட் எல்லாம் அப்படியே நம்ம உடம்புல போய் சேர்ந்த மாதிரி இருக்கும். அதனால் தட்டுப்படுதா சாப்பிடும்போது? என்னது அந்த நம்ம அரைச்சிட்டு அப்படி போடுறோம்ல அந்த? ஆமாம், இல்லை தட்டுப்படாது. நம்ம நல்லா அரைச்சிட்டோம்னா அவ்வளோ தட்டுப்படாது. அது போக நல்லா வெந்துரும்ல அது அதனால் அது வாயில் கடிப்படாது. இந்த கேரட் இல்லாட்டி சாதாரண கேரட்டை கூட நீங்கள் இதே மாதிரி செய்யலாம். சரி, அரைச்சிட்டு பார்ப்போமா? அந்த சிகப்பு கேரட்டை அரைச்சி எடுத்து வந்துட்டேன். அந்த மிஷின் கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 மேஜை கரண்டி சோள மாவு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், முந்திரி பருப்பை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கூட குறையா போட்டுக்கலாம் உங்கள் தேவைக்கு. அப்புறம் சீனி 1 கப்பு, பால் 1 கப்பு, நெய் 2 மேஜை கரண்டி. மற்ற செய்யும்போது பார்க்கலாம். 2 மேஜை கரண்டி நெய் போட்டிருக்கேன். வீகன்கள் பசும்பாலுக்கு பதிலாக சோயா பால் ஊற்றிக்கலாம். வீகன்கள் செய்கிறதா இருந்தால் நெய் இல்லாமல் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யலாம். முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். நான் முக்கால்வாசி சமையலுக்கு எண்ணெய் இல்லாமல் நெய் இல்லாமல் தான் வறுத்து வச்சுருப்பேன். இதுக்கு நெய் போட்டு அல்வா செஞ்சால் தானே அந்த அல்வாவோட ருசி அந்த வாசம்லாம் வரும். அதனால தான் நெய் போட்டிருக்கேன். பருப்பு வந்துட்டா நான் அடுப்பு அடைச்சிட்டேன். இதை எடுத்துக்கிறேன். அது ஒரு வாசம் நல்லா இருக்கு நெய்யில் வறுக்கிறதுன்னா. இப்போ என்ன பண்ணலாம் சொல்லு? அந்த கேரட்டா? ஆமாம், அந்த கேரட்டை போட்டு விட்டுறேன். இந்த கேரட்டே ஒரு வித்தியாசமான கலரில் இருக்கு. அரைச்சி வச்ச கேரட்டு. சாறு எடுத்துட்டோம்னா அது நிறைய வீணாக தான் போகும். இதை பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னா சத்தெல்லாம் எல்லாமே முழுமையாக பிள்ளைகளுக்கு போய் சேர்ந்துடும். நம்ம சாப்பிட்டாலும் அதே தான். கொஞ்சம் வேகட்டுமே. ஒரு கப் பசும்பால் ஊற்ற போகிறேன். ஒரு 5 நிமிஷம் ஆகுது கேரட்டை போட்டு கிண்டிட்டு இருக்காங்க. பால் போட்டது கலர் வேற ஆயிடுச்சுல. கலர் கொஞ்சம் போட்டால் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்க. பட் போதும், நம்ம தானே. அவங்களுக்கும் தெரியும், பார்க்குறவங்களுக்கும் கலர் போடாமல் இருக்கிறது உடம்புக்கு நல்லதுன்ட்டு. வெந்து வரும்போது கொஞ்சம் கலர் மாறும். இன்னும் கொஞ்சம் கலர் நெருப்பு போட்டுட்டா விடுவோமா? கொஞ்சம் கொதிச்சு கொஞ்ச நேரம் தண்ணி சுண்டட்டும். அப்புறம் எடுத்து வச்சு சீனியை போடுவோம். கொஞ்ச நேரம் ஆகட்டும். கேரட் போட்டு 10 நிமிஷம் ஆகுது. இப்போ அந்த எடுத்து வச்ச சீனி போடுறேன். 1 கப் எடுத்துருந்தேன், நான் கொஞ்சம் குறைச்சி போடுறேன். பார்த்துக்கிட்டு திருப்பி போட்டுக்கிறேன். அந்த இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 2 சிட்டிகை. சோள மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல,
அதில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி, இந்த மிஷின் கழுவின தண்ணியை கொஞ்சம் ஊற்றி கலந்துக்கிறேன். ஒரு 3 மேஜை கரண்டி அளவுக்குள்ளே தான் இருக்கும் தண்ணி. கலந்துக்கிட்டு அதையே நான் ஊற்றி விட்டுறேன். நல்லா இருக்கு வாசம், நெய்யோட அது கலந்து நல்லா இருக்குது. ஆமாம், நீ செஞ்சதில்லை என்ன நெய்? நான் செஞ்சதில்லை. இந்த கேரட், இந்த என்ன கேரட் அல்வா, அல்வா கேரட், மொத்தத்துக்கே கேரட் அல்வா செய்யலை நீ வந்து? செஞ்சதில்லை. நல்லா கிண்டணும். கேரட் அல்வாவை நான் பார்த்ததில்லை. ஓ சரி, நான் ஊற்றதோ கிண்டிடு, இல்லாட்டி மாவு அந்த இடத்துல கட்டி. மாவு போட்ட பிறகு சீக்கிரம் அது வந்து டிக் ஆகிடும். கலர் வந்து உண்மையான கலரே அதான். அது வந்து கலர் போடலை. கலர் போடுறத விட இப்படியே சாப்பிட்றது தான் நமக்கு வந்து நல்லாவும் இருக்கு. ஏலக்காய் தூளை போட்டுக்கிறேன். நெய் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் போடனா போட்டுக்கலாம். நான் வந்து நெய் கொஞ்சம் குறவு, அதனால் போட்டதோட சரி. நான் பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. எப்படிச்சிக்கா வலுவுது? நல்லா இருக்கு. இனிப்பு சரியா இருக்கா? என் சீனில் நல்லா இருக்கு. ரொம்ப இதாக கூட இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா நான் அவ்வளோ சீனி சாப்பிட்றது இல்லையா, அதனால் 1 கப் சீனியில் ஒரு 1/4 கப்புக்கு மேலே எடுத்துட்டேன். ஹோம்ஸ் பார்த்துக்க, அது சீனி போதும். அது வந்து நல்லா இருக்குது. அந்த வாசம்லாம் பார்க்க உண்மையான அல்வா மாதிரி தான் இருக்குது. அல்வா தானே இது வந்து. ஏன்னா மாவில் செஞ்ச அல்வா மாதிரியே நல்லா ருசியாக இருக்குது. இன்னும் மாவில் செய்கிறதோட இந்த கேரட் போட்டு செய்கிற வாசி கொஞ்சம் ஆரோக்கியம். ஆமாம். அதுபோல் நம்ம 2 மேஜை கட்டி தான் நெய் போட்டிருக்கோம். இன்னும் நெய் போட்டு பிரிஞ்சு வர அளவுக்கு செய்வாங்க. நம்ம நெய் வந்து அந்த அளவுக்கு வேண்டாம். இதே போதும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இருக்கு. ஆமாம், நான் கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு எடுத்துடலாம். அந்த கேரட்டும் பாலும் கொஞ்சம் வேகிறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். அல்வா கிட்டத்தட்ட சரியாக வந்துருச்சு. உங்களுக்கு நெய் வந்து ரொம்ப நம்ம அதிகம் போடாதனால அது பிரிஞ்சு வரல. ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது நடுவில் பாருங்கள் அப்படியே இடவேளை வருது. அதில் நல்லா வந்துருச்சு. நான் வந்து முந்திரி பருப்பு வறுத்ததை போட்டுக்கிறேன். கொஞ்சம் வச்சுருக்கேன், அப்புறம் மேலே வேணால் போட்டுக்குவோம். எடுத்துடலாம் போல. ஒட்டலையே? ஒட்டலை, நல்லா வருது. நல்லா வருது. அது நான்ஸ்டிக்கு போய் நல்லா வருது. நல்லா அழகாக வந்துடுச்சு. அரைச்சிருவோமா? சரியா வந்துடுமா? நம்ம ஸ்டைல் கேரட் அல்வா வச்சு செஞ்ச அல்வா தயாராகிட்டு. ஆரோக்கியமாக செஞ்சு ருசித்து சாப்பிட்டுட்டு எங்களையும் மறந்துடாதீங்க, ஆதரவு கொடுங்க. ரெடியான அல்வாவை வேறு தட்டுக்கு மாற்றிக்கிறேன். லெவல் படுத்தி சூடு ஆறுனதுக்கு அப்புறம் துண்டு போட்டுக்கலாம். நம்ம ஸ்டைல் அதான் சொன்னேன். இது இன்னைக்கு உங்க பிறந்த நாளா? இல்ல, அல்வா. இன்னைக்கு அல்வா பிறந்த நாள். யாருக்கு அல்வா கொடுக்க போறீங்க இன்னைக்கு? வெட்டுவா சித்தி? வெட்டுவே. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னா பெருசாக இருக்கு. சாப்பிட்டா இருக்குது. வெட்டி சாப்பிட்டா சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. அல்வா மாதிரி தான் இருக்குது. இப்போ அல்வா கடையில் வாங்குற அல்வா விட இது ரொம்ப ருசியாக இருக்குது. அதுபோக நம்ம எந்த கெமிக்கல் எதுவுமே சேர்க்கல, கலர் கூட போடலை. அது வந்து சாப்பிட்றேன். அந்த ஏலக்காயோட வாசம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதோட இனிப்போட அளவு பெருசாக வெட்டு மாட்டாங்க. வெட்டு போதும். நல்லா இனிப்பு அதிகம் சாப்பிட்றேன். நானே சாப்பிட்றேன். பருவா போட்டு தருமா? ஆமாம், அதான் அவ்வளோ இனிப்பாக இருக்கு. அதான் சொன்னாங்க கேரட்ல வந்து இனிப்பு இருக்கும் அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.